அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஜேபி ட்வின் கிட்ஸ் சார்பாக குழந்தைங்க எல்லாம் ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து கூட்டு பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு டியூஷனில் ஆசைப்பட்டு செஞ்சோம். இந்த குழந்தைங்களோட ஃபுல் முயற்சியோட அவங்களே கலர் போட்டு கோலம் போட்டிருக்காங்க. அவங்களே ஹாப்பி பொங்கல் எழுதியிருந்தாங்க. எனக்கே இது ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. நான் பொங்கல் செய்கிறதுக்காக அந்த ப்ரிப்ரேஷன் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே இந்த குழந்தைங்க இதெல்லாம் ட்ரா பண்ணியிருந்தாங்க. இது ஒரு பையன் வரைஞ்சிருந்தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு. பையனுங்களுக்கும் கோலம் போட தெரியும், பையனுங்களுக்கும் எல்லாம் பண்ண முடியுன்றதை அவன் நிரூபிச்சிருக்கான். ஸோ என்கரேஜ் பண்ணுறது தப்பு இல்லை. ரொம்ப ரொம்ப வண்ண கோலம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே அடுப்பு பற்ற வச்சு விறகெல்லாம் வச்சு அதில் நாங்கள் பொங்கல் செய்யலான்னு பிளான் பண்ணோம். எப்போமோ நம்ம ஸ்டவ்வில் செய்கிறோமேன்னு சொல்லிட்டு இதில் செய்ய ஆரம்பித்தோம். பொங்கல் பானையை வச்சாச்சு, அரிசி போட்டுட்டோம், பருப்பும் போட்டாச்சு, தீ வச்சாச்சு, நல்லா பொங்கி வந்தது. குழந்தைங்கள்லாம் சேர்ந்து இந்த உருக்குடம் தண்ணி எடுத்து அந்த மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடினாங்க. பழைய காலத்து விளையாட்டு தான். ஆனால் இன்னும் அது அழியாமல் எல்லா குழந்தைங்களும் விளையாடும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு மாறாத ஒரு விளையாட்டாக இருக்குது குழந்தைங்களுக்குள்ள. இதெல்லாம் பெண் பிள்ளைங்கள்லாம் விளையாடினாங்க. பையனுங்கள்லாம் எல்லாம் உட்காந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்தது நம்ம தமிழ் பாரம்பரியமான கும்மி அடி, அது வந்து கோலத்தை சுற்றி அவங்க அடிக்கணுன்றதை அது தெரிஞ்சிருக்காங்க. அது ஸ்கூல்லையோ எங்கேயோ பார்த்துருக்காங்க குழந்தைங்க. ஸோ இதுவும் அழியாமல் நல்லா இருந்திருக்கு. பொங்கல் வந்து பொங்கி வர ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள். சரி, அதுக்காக பார்த்துட்ருக்கேன். கொதியும் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பொங்கணும். பொங்குற திசை எந்த திசைன்னு பார்த்துட்ருக்கேன். என்னோடய பக்கம்தான் பொங்குச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. பொங்கல் சொன்னோம் நாங்கள். குட் லக் சொல்லிவிட்டு பொங்கல்னு சொன்னனால நல்லா பொங்கிடுச்சு. பொங்கி வந்த பிறகு நல்லா வெல்லத்தை நல்லா உடச்சி ஆட் பண்ணியிருந்தேன். அதில் நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த பருப்பும் அரிசியும் நல்லா வெந்துட்ட பிறகு முந்திரியும் திராட்சையும் நெய்யில் வறுத்து அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். குழந்தைங்கள்லாம் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. குழந்தைங்களுக்கு இதை பொங்கலை நாங்கள் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக அந்த நாள் முடிஞ்சது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் குழந்தைங்களோட கூட்டு பொங்கல் வச்சு நாங்கள் இந்த டியூஷனில் செலிப்ரேட் பண்ணோம். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நிறைய பிள்ளைங்க ஊருக்கு போயிட்டாங்க பொங்கல் செலிப்ரேஷனுக்கு. ஸோ நாங்கள் செஞ்ச பொங்கல் ரெடியாக இருக்குது. குழந்தைங்க போட்ட பொங்கல் பானையும் அழகாக இருக்குது. இந்த பொங்கலுக்கு ஆப்டாக ரொம்ப அழகாக இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சிருந்தா குழந்தைங்களுக்கு நம்ம பாரம்பரியத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படின்றது நம்ம இதில் தெரிஞ்சிருக்கோம். வீட்டில் மட்டும் அவங்க அதை செய்ய மாட்டாங்க. 4 குழந்தைங்களோடு சேர்ந்து செய்யும் போது அவங்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி இதில் ஹாப்பினஸை பார்க்கணும், அவங்க இந்த பாரம்பரியத்தை நம்ம மறக்காமல் வருடம் தை திருநாளை பொங்கல் திருநாளை நம்ம கொண்டாடுறோம், உழவர்களுக்கு மதிப்பு கொடுக்குறோன்றது இதில் தெரிவிச்சுக்கிறேன்.